நம்ம எபிக் சமையல்ல குளு குளுன்னு மேங்கோ வெனிலா ஸ்ட்ராபெரி ஆர்கானிக் ஐஸ்கிரீம்ஸ் இத வீட்லயே எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஐஸ்கிரீம் பண்றதுக்கு தேவையான கண்டென்ஸ்டு மில்க் ரெடி பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் பண்றதுக்காக ஏதாவது ஒரு அகலமான பாத்திரத்துல 4 கப் அளவு ஆர்கானிக் மில்க் எடுத்திருக்கேன். 1.25 கப் சுகர் ஆட் பண்ணிட்டு சுகர் மெல்ட் ஆகுற வரைக்கும் இது மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்க கெட்டியான பால் எடுத்திருந்தீங்கன்னா இது 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். இல்ல பால் ரொம்ப தண்ணியா இருக்குதுன்னா இது செய்யறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு மேல கூட ஆகலாம். சுகர் கரையிற வரைக்கும் இது இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சுகர் நல்லாவே கரைஞ்சிருச்சு. அடுப்பு சிம்ல வச்சுட்டு நம்ம இதை எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. முதல்ல இருந்ததுக்கு இப்ப பால் நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதை இறக்கிடலாம். இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம். இப்போ 5 ஹவர்ஸ் இது ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுக்கு அப்புறமா இப்போ இது நல்லா கெட்டியா இருக்கு. நமக்கு ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க்கும் ரெடி. இதை வச்சு நம்ம எப்படி ஐஸ்கிரீம் பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல 2 கப் ஹெவி க்ரீம் எடுத்துக்கிறேன். இதை ஹேண்ட் மிக்சர் வச்சு 3 மினிட்ஸ் பீட் பண்ணாலே நமக்கு ஒரு ஃப்ளஃபி லுக் கிடைச்சிடும். ஆல்டர்னேட்டா நீங்க ஒரு பாட்டில்ல போட்டு இதை 3 மினிட்ஸ் ஷேக் பண்ணீங்கனாலும் அந்த ஃப்ளஃபி லுக் வரும். ஒருவேளை அது எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அது எப்படி பண்றதுன்னு அதை செஞ்சு காமிச்சு வீடியோ பண்ணி போடுறேன். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கண்டென்ஸ்டு மில்க 1 கப் இதுல ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ளஃபி லுக் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை ஒரு பவுல், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட மோல்டு இருந்தா கூட அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம 6 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரீசர்ல இருந்து எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு ஸ்கிராப் பண்ணி எடுக்கலாம். இது எவ்வளவு அழகா வருது பாருங்க. ஒருவேளை நீங்க எடுக்கும்போது ஹார்டா இருந்ததுன்னா 1 மினிட் வெயிட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா இது ரொம்பவும் சாஃப்டா வந்துடும். நம்ம ஆர்கானிக் வெனிலா ஐஸ்கிரீம் ரெடி. அடுத்ததா நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் பண்றதுக்காக 1 கப் ஹெவி க்ரீமை ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இதை 3 மினிட்ஸ் பீட் பண்ணாலே நல்ல ஃப்ளஃபி லுக் வந்துடும். ஆல்டர்னேட்டா நீங்க பாட்டில் போட்டு கூட ஷேக் பண்ணிக்கலாம். இதுல 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்கும் 1/2 கப் ஆர்கானிக் மேங்கோ ஜாமும் ஆட் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் மேங்கோ ஜாம் எப்படி பண்றதுன்ற லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல லிங்க்லயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம அசல் மாம்பழம் யூஸ் பண்றதுனால இது ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இதுல நீங்க சின்ன சின்னதா கட் பண்ண மேங்கோஸ் ஆட் பண்ணா கூட அது கிரன்ச்சியாவும் ஃபிளேவர்ஃபுல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம இதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை 6 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சிடலாம். ஆஹா, நம்ம ஆர்கானிக் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. அடுத்ததா நம்ம எக்ஸாட்டிக் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு பவுல்ல 1/2 கப் ஹெவி க்ரீமை
இதை 3 மினிட்ஸ் ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டா நீங்க ஒரு பாட்டில்ல போட்டு கூட 3 மினிட்ஸ் இதை ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு ஃப்ளஃபி லுக் கிடைக்கும். இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க்கும் 1/2 கப் ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி ஜாம் ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிடலாம். ஆர்கானிக் ஸ்ட்ராபெரி ஜாம் எப்படி பண்றதுன்ற லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒன்லி 3 இன்கிரீடியன்ஸ் தான். எந்த ஃபுட் கலரும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம இந்த ஜாமை வீட்லயே பண்ணிடலாம். இதுல சின்ன சின்னதா கட் பண்ணிருக்க ஸ்ட்ராபெரிஸையும் இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல மாத்திட்டு இது 6 ஹவர்ஸ் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணிட்டு ரியல் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எந்த ஒரு ஃபுட் கலரும் ப்ரிசர்வேட்டிவும் இல்லாம ஆர்கானிக்கா எல்லாமே வீட்ல பண்ணி இந்த ஐஸ்கிரீம்ஸ் நம்ம செஞ்சிருக்கோம். ஆஹா, நம்ம அல்டிமேட்டான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அப்புறம் அந்த லைக் பட்டனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உணவே மருந்து. நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வேர்ல்ட்ஸ் எபிக் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட முதல் ஆளா புது வீடியோஸ் பார்க்கணும்னா பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.